கவியை பார்த்துட்டு நம்ம அடுத்த தலைப்புக்குள்ள போலாம். நன்றாக பத்மாசனத்தில் ஆழ்ந்து நாள் போக்க தூங்கிவிட பழகிக்கொண்டு அன்றாட தேவைக்கு பழம்பால் காய்கள் ஆகாரமாய் உண்டு அறிவை பற்றி என்றேனும் எவரேனும் கேள்வி கேட்க இடமின்றி மௌனம் என்று இருந்தீர் போதும் இன்றேனும் விழிப்படைந்து எழுந்து வாரீர் ஈசன் நிலை எளிதாக உணர்த்துகின்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கண்களை மூடி பத்மாசனத்துல நல்லா உட்காந்துக்கிறோம். தவம் செய்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிறோம். ஆனால் அதுலேயே நல்லா என்ன பண்ணுறோம்? ஆழ்ந்து தூங்கிட்டு தான் போகிறோம். நம்ம பசியை போக்குறதுக்கு பால், பழம், காய் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஆனால் அறிவை பற்றியோ மெஞ்ஞானம் பற்றியோ யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு இடம் இல்லாமல் மௌனம்னு சொல்லி வாய் மூடி இருந்துடுறோம். ஆனால் உள்ள என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ இவ்வளோ நாள் இப்படி தான் நம்ம காலத்தை போக்கியிருக்கோம். மன்றத்துக்கு வரத்துக்கு முன்னெல்லாம் மௌனம்னு சொல்லி அப்படிதான் சாப்பிட்டுட்டு 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு கண்ணை மூடி இருந்திருக்கோம். ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மகரிஷி வந்து ஒரு பயிற்சியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அகத்தாய்வுன்னு ஒரு பயிற்சி வந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க. நம்மளே ஆராய்ச்சி பண்றதுக்குரிய பயிற்சி. அப்ப அந்த பயிற்சியை நம்ம செய்யும் போதுதான் நம்மளோட என்ன பண்றது, நம்ம கிட்ட இருக்க தெய்வ நிலையை நம்ம வந்து எளிதாக உணரலான்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது சுவாமிஜி கொடுத்த தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு கவலை ஒழித்தல்னு ஒரு தலைப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த உருள்ற இந்த வாழ்க்கையில நான் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. நம்மளோட மூலம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணியில விளக்கம் பெறுறது கூட நம்மளுக்கு தெரியாம தான் இங்க இருந்திருக்கோம். இப்ப அதன் விளைவாக என்ன பண்றோம்? வாழ்வின் அந்த பிறவி நோக்கமாக வீடு பெறுத உன்னதமான லட்சியத்துக்கு நம்ம இசைவாக வாழ்க்கை முறைய அமைச்சுக்கணும். அப்ப அந்த வாழ்க்கையில வந்து பல காரணங்களால பல சிக்கல்கள் நம்மளுக்கு விளையுது. ஏன் சிக்கல் வருதுன்னா, அறிவின் குறைபாட்டினால தான். இயற்கை நீதி தெரியாம, செயல் விளைவு தத்துவம் புரியாம, தவறு செய்தா இன்னைக்கோ நாளைக்கோ அறிவுக்கோ உடலுக்கோ துன்பம் வருங்கிறத எண்ணமே நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அப்ப இத்தகைய தவறுகள்ல தான் நம்மளுக்கு சிக்கல்கள் வருது. அந்த சிக்கல்கள் தான் நம்மள வந்து முன்னாடி வந்து நின்னு கவலையா மாறுது. அப்ப அததான் சுவாமிஜி சொல்லுவாங்க. ஒரு கற்பனையான வள வந்து கவலை வந்து. அப்ப அந்த கவலைய போக்குறதுன்னா, நம்ம முதல்ல நம்மள நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் இந்த கவலை வந்துச்சு? எதுக்காக இந்த கவலை நம்ம பட்டோம்? அப்படிங்கிறது நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்றோம். இப்ப எப்படி நோய் இல்லாம அந்த முறைய நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம். அதே மாரி இந்த உடல் உ மனசையும் நம்ம எப்படி உடல வந்து சுகாதார முறையில நல்லபடியா வச்சிருக்கிறோமோ, அதே மாரி இந்த மனசையும் தூய்மையா வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அகத்தாய்வுல கவலை ஒழித்தல், ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல் அப்படின்னு நெறைய பயிற்சி குடுத்துருக்காங்க சுவாமிஜி. அப்ப அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது, இந்த கவலை வந்து ஒரு கற்பனையான வலை தான். அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அத நம்ம தெரிஞ்சுக்காம என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு பெரிய உருவம் குடுத்து, அதுக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு, அது ஒரு பெரிய பூதாகரமா வச்சு, அதுல நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த கவலையால என்ன பண்றதுன்னா, முதல்ல நம்மளோட உடல் நலம் கெடுது. அப்புறம் வந்து வாழ்வின் அந்த உடல் நலம் கெட கெட என்ன ஆகும் நம்மளுக்குள்ள? அதே ஒரு துன்ப நிலைக்கு நம்ம போயிர்றோம். அப்ப அந்த துன்பத்த போக்குறதுக்கு திருப்பி கொஞ்ச நாள் ஆனா, அந்த நோயிலே போய் நம்ம படுத்துர்றோம். அந்த கவலையே நம்மள போட்டு அந்த ஒரு சின்ன ஒரு செல்லு வந்து என்ன பண்ணும்? பூச்சி. அப்படியே அரிச்சு, அரிச்சு ஓட்டைய பெருசாக்கிட்டு போகும் இல்லையா? அதே மாரி தான் நம்மகிட்ட இருக்க கவலையும் நம்மள அப்படியே அரிச்சு எடுத்துரும். அப்ப அந்த கவலைய ஒழிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து சுவாமிஜி நம்மளுக்கு வந்து பயிற்சி குடுத்துருக்காங்க. அப்ப இது நம்மளால முடியும்னா, முடியும். கண்டிப்பா முடியும். ஏன்னா, சுவாமிஜி 4 வகை கவலைகள நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது அனுபவித்தே தீர்த்தாக வேண்டிய கவலை ஒண்ணு இருக்கு. தள்ளி போட கவலை ஒண்ணு இருக்குது. அலட்சியப்படுத்த வேண்ட கவலை ஒண்ணு இருக்கு. உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை ஒண்ணு இருக்கு. அப்ப எந்தெந்த கவலையில நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்தந்த கவலைய இப்ப அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய கவலைன்னா, அத உடனே அனுபவிச்சு தான் தீர்க்கணும். வேற வழி இல்ல. தள்ளி போடுதுன்னா, சரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அத பார்த்துக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். அப்படிங்கிறத அத தள்ளி போட்டுறலாம். அலட்சியப்படுத்த வேண்டியவங்கன்னா, அத அலட்சியப்படுத்திட்டு தான் போணும். அது வேண்டாம் நம்மளுக்கு. அதனால நம்மளுக்கு நெறைய சிக்கல் வரப்போகுது. பிரச்சனைய நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்ட்டு அத அலட்சியப்படுத்தணும். உடனடியா தீர்க்கிற ஒரு கவலை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு உடனே தீர்க்கணும். அது நாளைக்கு இல்ல இந்த சனமே நம்மளுக்கு தீர்க்க வேண்டியதா இருக்கலாம். அத உடனே அது என்ன மாரியான கவலைங்கிறத அத உடனே தீர்த்துறணும். அப்ப அந்த மாரி கவலையெல்லாம் ஒண்ணொண்ணும் நம்மளே வந்து
முறைப்படுத்தி பார்க்கும்போது, எந்த கவலைய எப்படி நம்ம தீர்க்கிறோங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த கவலையினால துன்பம் எப்படி வருதுன்னா, இந்த இதனால தான் நம்ம அப்படியே அதிலேயே மனசு லயமாகி போயிர்றோம். அப்ப அந்த மனச அதில லயம்படுத்திட்டோம்னா, நம்மளுக்கு அந்த கவலையிலேருந்து வெளியில வர முடியாது. அப்ப அந்தந்த கவலை அந்தந்த இப்ப 4 கவலையில எந்த கவலை நம்மளுக்கு இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம கவலைய வந்து கொஞ்ச நேரம் அகத்தாய்வு பண்ணி நம்ம சிந்தனை பண்ணலாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். சுவாமிஜி ஒரு கவியில கூட சொல்லியிருப்பாங்க. கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்குத் தவறாய் எண்ணம் ஆற்றலாம். கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடுக்கும். கண்முதலாய் பொறியைந்தின் வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம். அப்ப கவலைனால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் வருது பாருங்க. ஏதோ பிறந்துட்டோம். ஆனா இப்படித்தான் வாழ வேணும் தெரிந்துதான் வாழணும். தைரியமாக வாழணும். சிக்கல்கள் எல்லாம் வெள்ளம் போல வந்தாலும் அறிவெனும் தோணியில ஏறி அந்த வெள்ளத்துல நம்ம மிதக்கணும். மூழ்கி போயிடக்கூடாது. அததான் வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள்ல சொல்லுவாங்க. வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அப்ப நம்ம அறிவால தான் அந்த கவலைப்படாம நம்ம இருக்கணும். சிக்கல மறந்து விடணும். சிக்கல ஏற்க தான் வேணும். அதே சிக்கல்ல போய் மாட்டி முழிக்க கூடாது. அப்ப அத ஆராயணும். எதுக்காக அந்த சிக்கல் வந்துச்சு? அந்த சிக்கல நினைச்சு நம்ம அழுகுறதாலயோ, கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனாலயோ நம்மளுக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. நம்மளோட உடல் நலன் தான் கெடப்போகுது. அப்ப அந்த கவலைப்படுறதுனால சிக்கல அதோட தனிமைய குறைச்சு, அத பெரிதாக தோன்றாம நம்ம பார்த்துக்கணும். அப்ப அதுக்கு நம்மளுக்கு நெறைய தவம் துரிய தவம் வரைக்கும் நம்ம பண்ணி, அந்த சிக்கல் என்னாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணா, அப்ப அதனால நம்மளுக்கு என்ன ரொம்ப கவலைப்பட்டிருந்தா என்ன ஆகும்? நம்மளுக்கு ரத்த அழுத்தம் ஏறும், குடல் புண் வரும், தலைவலி, சுவாச நோய்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். அப்ப அதுக்கு இந்த கவலை தேவைதானா? அத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, நம்மளோட முற்பிறவிகள்ல செய்த ஏதோ தீவினைகள் தான் நம்மளுக்கு இப்ப வந்து இந்த பிறவியில சிக்கலா வந்திருக்கு. அப்ப அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த சிக்கல்ல இருந்து நம்ம விடுபடலாம். அதே திருமூல தெய்வமும் சொல்லுவாங்க. "தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை யவிழ்ப்பார்கள். பின்னை வினையை பிடித்துப் பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவனருளாலே." அப்ப அந்த சிக்கல் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த சிக்கல்ல இருந்து விலகுறதுக்கு நம்ப இலகுவான வழிய தேடி கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து நம்ம அகத்தாய்வு பண்ணுவோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வந்த துன்பம் ஏற்றுச் சகித்து அவற்றைப் போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்தத் துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்களே தோல்வியுறும். நம்ம என்ன சொல்றோம்? மற்றவங்கள விட எனக்கு தான் துன்பம் நிறைய இருக்கு, எனக்கு தான் நிறைய சிக்கல் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கணக்கு தப்பானது. அப்ப துன்பங்களுக்கிடையே அறநெறி காத்து அந்த துன்பங்களை எதிர்கொண்டு செம்மையாக வாழ்ந்தாதான் அந்த வாழ்வு ஞான வாழ்வாகும்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதாவது சுகபோகத்திற்கும் இடையே பெறும் ஞானத்தை விட துன்பங்களுக்கிடையே பெறும் ஞானம்தான் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. அத வள்ளுவ பெருந்தக ஒரு குறள்ல அழகா சொல்றாரு. சுடச் சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுடச் சுடர் நோக்கிற்பவர்க்கு. அப்ப தீர்க்க முடியாத சிக்கல் ஒண்ணு இருக்கான்னா இல்ல. திறக்க முடியாத பூட்டு எதுவுமே கிடையாது. சாவி நம்மகிட்ட தான் இருக்கு. அப்ப அத முறையா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்த விதமான கவலையும் நம்மளுக்கு இல்ல. அந்த கவலையை ஒழிக்கலாம் என்று சொல்லி, இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.